சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தாவேக்காவுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு கூட்டணி அதிர்ஷ்டம், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான தேர்தல் முடிவானது வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். ஏன்னா எல்லா கருத்து கணிப்பும் விஜய் அவர்கள் வரும் அப்படின்றது மாதிரி சொல்ல, அதாவது 18 to 24 தொகுதியை தான் விஜய் அவர்கள் கைப்பற்றுவார். மிச்சம் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி தான் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழக மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உணர்ந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தடவை தற்பொழுது விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும்னா கிட்டத்தட்ட அவருடைய மெஜாரிட்டியை நிரூபித்தால் மட்டுமே போதும். கிட்டத்தட்ட 107 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஆனால் 118 எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும். அதனால் கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும். மற்ற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம், இல்லைனா டைரெக்டாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதை குறித்து கண்டிப்பாக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் மோடிஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவினோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் இதை பொறுத்திருந்து நம்ம பார்க்க வேண்டும். அதாவது குறிப்பாக விஜய் அவர்கள் 107 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தமிழகத்தில் மெஜாரிட்டி நிரூபித்தால் மட்டுமே விஜய் அவர்களால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா இது கவர்னர் கையில் போயிடும். அதாவது கவர்னர் கையில் போயிடும். அதுக்கப்புறம் 6 மாதம் கைது மத்தினா மீண்டும் பார்த்தீங்கன்னா தேர்தலானது நடத்தப்படும். அதனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் சின்ன சின்ன கட்சிகளோடு, அதாவது பாமக 5 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கு, அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அழைத்து தான் விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். இல்லை என்றால் டைரெக்டாக அதிமுகவுடன் கூட்டணியை வகுக்கணும். இதுக்கு விஜய் அவர்கள் ஒத்துப்பாரா, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அப்போ தான் விஜய் அவர்களால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அரசியல் என்பதே மாற்றத்துக்கான ஒரு தேர்தல் தானே. அரசியலில் இந்த தடவை ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தித்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மக்கள் அதிமுக திமுக அப்படின்ற கட்சியை விட்டுட்டு இப்போ தற்பொழுது ஒரு புதிய கட்சியை நம்பி போயிருக்காங்க. விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்களை செய்ய போகிறாரு, விஜய் அவர்கள் இந்த தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். 5 ஆண்டுகளும் உங்களுக்கு ஆட்சியை வழங்கியிருக்காங்க. இதை சிறப்பாக செய்யுங்கள் தளபதி மற்றும் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களே. நன்றி நன்றி.